நீலகிரி மாவட்டம் உள்ளத்தி ஊராட்சிக்குட்பட்ட அழகர்மலையில் நடைபாதை தடுப்பு சுவர் அமைக்க வேண்டும் என்ற பொதுமக்களின் கோரிக்கையை ராகம் தொலைக்காட்சி வெளியிட்டிருந்தது. இந்நிலையில் கூடுதல் ஆட்சியர் கௌசிக் மற்றும் அதிகாரிகள் அப்பகுதியை நேரில் ஆய்வு செய்து அங்கு மேற்கொள்ள வேண்டிய வளர்ச்சிப் பணிகளுக்கு நிதி ஒதுக்கப்பட்டு விரைவில் பணிகள் துவங்கப்படும் என தெரிவித்திருந்தார். மேலும் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி அப்பகுதியில் உள்ள நடைபாதைக்கு தற்காலிகமாக மணல் மூட்டைகள் அடுக்கப்படும் எனவும் தெரிவித்திருந்தார். அதன்படி முதல் கட்டமாக பொதுமக்கள் நடப்பதற்கு தற்காலிகமாக மணல் மூட்டைகள் அடுக்கப்பட்டு வழிபாதை சரி செய்யப்பட்டுள்ளது. அதற்கு நன்றி தெரிவித்த அப்பகுதி மக்கள் நிரந்தரமாக பாதை அமைத்து தர கோரிக்கையும் வைத்துள்ளனர். இதில் ஏகப்பட்ட சாவு தூக்கிட்டு போயிருக்கோம், நடக்க முடியாமல் இருந்துச்சு. ஆனால் அன்னைக்கு தற்காலிகமாக ஒரு சாவு ஆயிடுச்சு. அப்போ ராகம் தொலைக்காட்சிக்கு நாங்கள் அறிக்கை கொடுத்துருந்தோம். அவங்க வந்திருந்தாங்க. அவங்க அறிக்கை கொடுத்த பின்னாடி கலெக்டருங்க கூடுதல் கலெக்டர் பார்த்துட்டு இதுக்கு தற்காலிகமாக வழி போட்டு தரேன்னு சொல்லியிருந்தாரு. மணல் மூட்டை அடிக்கி இப்போ வழி போட்டு கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி இந்த வழியை சீர்திருத்தி தரணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். ராகம் சேனலுக்கும் கலெக்டர் அவங்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தி பிக் ஷாப் வீட்டு உபயோகப் பொருட்கள், எலக்ட்ரானிக் பொருட்கள், மொபைல் போன்கள், பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும். பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு. A shop where your shopping never ends. ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.